ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு ஃபோன் எடுத்துன்னு சொன்னாலும் அந்த ஃபோனுக்கு ஜிமெயில் ஐடி இல்லாமல் அந்த ஃபோனை வந்து ரன் பண்ண முடியாது, அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியாது. சரி, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே எப்படி ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல உங்களோட ஃபோனில் வந்து க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே போய்ட்டு க்ரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் க்ரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி திரும்பவும் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து ஃபார் மை சைல்ட், ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் நீங்கள் ஃபார் மை பர்சனல் யூஸை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் உள்ள போனோன்னா ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் கேட்கும். உங்களுக்கு தேவையான ஜிமெயில் ஐடி நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. அதோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. அதோட ஜெண்டரும் கேட்கும், நீங்கள் ஃபீமேலா மேலான்னு சொல்லி கேட்கும், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட வந்து அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜில் வந்து இங்கே நிறைய ஜிமெயில் ஐடிஸ் காட்டியிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான வந்து நிறைய ஜிமெயில் ஐடிஸ் காட்டியிருக்கும். அது ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஒன்று கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் கிரியேட் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விருப்பமானதை இங்கே வந்து டைப் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து அவைலபிள் இருந்தால் வந்து அவங்க தருவாங்க. நீங்கள் டைப் பண்ணுறதுல வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா தருவாங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது நம்பர்ஸ் என்ன சரி மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைலபிள் இருக்கும். நான் எனக்கு அவைலபிளாக இருக்கிற ஒன்றை வந்து நான் செட் பண்ணிக்கொள்கிறேன். நான் கொடுத்துருக்க நேமுக்கு ஏற்ற மாதிரி நான் எனக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது ரிகவரி இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ரிகவரி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறது மிச்சம் நலம். அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துக்கொள்ளுங்க. ரிகவரி ஜிமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஜிமெயில் ஏதாவது லுக் ஆகணும்னு சொன்னால் அதிலிருந்து ரிகவரி பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னா ஃபோன் நம்பரை வச்சு திருப்பி எடுத்துக்கொள்ளலாம், பாஸ்வேர்டு என்ன சரி மறந்தீங்கன்னு சொன்னால். இப்போ எல்லாம் முடிஞ்சு அடுத்தது வந்து உங்களுக்கு அவங்களோட ப்ரொசீஜரை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் எக்ரி பண்ணிக்கொள்ளுங்க. எக்ரி பண்ணிவிட்டு அடுத்தது அதோட வந்து உங்களுக்கு ஜிமெயில் வந்து க்ரியேட் ஆகும். ஜிமெயில் க்ரியேட் ஆகினதும் அவங்களோட ஃபோனில் வந்து ஜிமெயிலை எப்படி எட் பண்ணணும்னு சொல்லி அதையும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோனில் அவங்களோட செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸு போனதும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அதில் கூகுள்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் மேலே வந்து நான் வந்து இந்த ஃபோனில் ஏற்கனவே ஒரு ஜிமெயில் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து இப்படி காட்டுது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு எட் அனது அக்கௌண்ட் சொல்லி அது இருக்குது, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் உள்ளே போகும். உள்ளே போனதும் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண ஜிமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணுங்க. இங்கே டைப் பண்ணி பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜிமெயில் வந்து அவங்களோட ஃபோனில் வந்து எட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது யூடியூப்புக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் உங்களுக்கு ஏற்கனவே லொகினாக இருக்கிற ஜிமெயில் ஐடியும் காட்டும். இதையும் லொகின் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஜிமெயில் ஐடிக்கு கீழே உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் முடிவுபடுத்தி அதில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் புதுசாக கொடுத்த ஜிமெயில் ஐடியும் உங்களோட ஃபோனில் வந்து எட் ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்த போட்ட வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.